Hi friends, இந்த வீடியோல நம்ம ஃப்ரீ எக்ஸிட் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா கவுன்சிலிங்க்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் தான் ஃப்ரீ எக்ஸிட். தமிழ்நாட்டில் மட்டும் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்டு 2 ரெண்டு ரவுண்டுக்குமே ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும் ரவுண்ட் 1க்கும் ஃப்ரீ எக்ஸிட் உண்டு, ரவுண்ட் 2க்கும் ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ரவுண்ட் 1க்கு மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட், ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. முதல்ல ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். எம்சிசியில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னா ரிசர்வேஷனில் வரவங்க 5000 ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் ஆகும், அன்ரிசர்வ்டில் வரவங்க 10,000 ரூபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் ஆகும். அதே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டாகவும் பே பண்ணி இருப்பீங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது பாதுகாப்பு வைப்பு நிதி. இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க சர்டன் கண்டிஷனில். அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 30,000 ரூபாயும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 1 லட்சம் ரூபாயும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணியிருப்போம். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா என்ன? எக்ஸிட்னா என்ன? வெளியேறது. உள்ளே போனால் தானே வெளியவே வர முடியும், உள்ளே போனால் தான் வெளியே வர முடியும். இங்கே உள்ளே போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகிறது. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு அலாட் ஆகிடுச்சு, உள்ளே போயிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, அல்லது ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரவுண்ட் 1க்கு தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட். சீட்டு கிடச்சிருச்சு, சீட் அலாட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆனால் ரிசைனும் பண்ணணும்னு நினச்சி ரிசைன் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் நம்ம ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 1க்கு அலாட் ஆயிடுச்சு சீட்டு, ஆனால் அலாட் ஆன காலேஜில் நான் போய் ஜாயினே பண்ண மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, தெரியாமல் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு வேண்டாம். இதுக்கும் ஃப்ரீ எக்ஸிட். அதாவது உங்களுக்கு ஃபைன் போகாது, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்துடும் பத்திரமா. இதை ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லுவோம். அதே போல் தமிழ்நாட்டில் ரவுண்ட் 2க்கும் சீட் அலாட் ஆணுச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அவங்க சொல்கிற ஸ்டிப்புலேட்டட் டேட், அவங்க மென்ஷன் பண்ண ரிசிக்னேஷன் டேட்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட், உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டாக வந்துடும். சீட் அலாட் ஆணுச்சு செகண்ட் ரவுண்டில், நான் ஜாயினும் பண்ணலன்னாலும் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் தான், செக்யூரிட்டி டெபாசிட் திருப்பி ரீஃபண்ட் வந்துடும். ரவுண்ட் 1க்கும் ஃப்ரீ எக்ஸிட், ரவுண்ட் 2க்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஒன்லி இன் தமிழ்நாடு இட் இஸ் அவைலபிள். எம்சிசிக்கு ரவுண்ட் 1 மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட், ரவுண்ட் 1 மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட், ரவுண்ட் 2க்கு ஃப்ரீ எக்ஸிட் எம்சிசியில் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ எக்ஸிட் 2வது ரவுண்டோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு முடியுது. இப்போ அதுக்கடுத்து என்ன, 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரிசைன் பண்ணவே முடியாது. ஒருவேளை சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா கவுன்சிலிங்கை விட்டு எலிமினேட் ஆயிடுவீங்க 3rd ரவுண்டில். அது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் எலிமினேஷன் பொருந்தும், எம்சிசிக்கும் எலிமினேஷன் பொருந்தும். எந்த ஒரு கவுன்சிலிங்லேயுமே நீங்கள் 3rd ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா கம்ப்ளீட்டாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்லேருந்து எலிமினேட் செய்யப்படுவீங்க. ஓகே, 4th ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, 3 ரவுண்ட் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்பப் ரவுண்ட் அல்லது 3rd ரவுண்ட் சொல்லுவாங்க. இந்த 3 ரவுண்டு முடிஞ்சு என் கையில் சீட்டே இல்லை, நான் எம்பிபிஎஸும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல, பிடிஎஸும் ஜாயின் பண்ணல, வெயிட் லிஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேங்கிறவங்க மட்டும்தான் ஸ்ட்ரே வேக்கன்சியில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஸ்ட்ரே வேக்கன்சியில் ஸ்பாட் அட்மிஷன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரே வேக்கன்சியில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸே கொடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீட் யூஜி 2025 எழுத முடியாது, அல்லது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அடுத்த வருஷம் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா. கிடைக்கவே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லையோ எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாலையோ ஸ்ட்ரே வேக்கன்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, கிடைச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணும். 4th ரவுண்ட்லேயும் 3rd ரவுண்ட்லேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணையில் சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன், இல்லைனா ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது. சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற கல்லூரிகளை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்.
சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ண மாட்டேங்கிற கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. சும்மா எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறேன் அப்படிங்கிறது 3rd and 4th ரவுண்டுக்கு வைக்கவே வேண்டாம். 3rd and 4th ரவுண்டில் சீட்டு கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன், கிடைக்கலனா ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வச்சுக்கங்க. கிடைச்சா ஜாயின் பண்ணுவேங்கிற காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். கிடைக்கலனா நோ இஷ்யூ. அதே போல் ஒரு சில கல்லூரிகள் கிடைச்சா நான் ஜாயினே பண்ண மாட்டேன், கிடைச்சா ஜாயின் பண்ண மாட்டேங்கிற காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. ஸோ இதுதான், கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற கல்லூரி மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள் 3rd and 4th ரவுண்டில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ எக்ஸிட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.